அடுத்த பாட்டு வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ரத்னகிரி, மகாராஷ்டிராவில் ரத்னகிரி பக்கத்தில் ஸ்வரூபானந்த சுவாமின்னு இருந்தாருன்னு. அவரோட இன்னொரு அபங்கம் நாங்கள் பாட போகிறோம். இது ஏன் பாட போகிறோம்னா, இது அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம ஆதிசங்கர காலத்திலேருந்து அவர்லேருந்து எல்லா மடத்துலேயும் அந்த பரம்பரையாக நம்ம அத்வைத்த சித்தாந்தத்தை வந்து பிரச்சாரணம் பண்ணிட்டு இருக்கோம். அவள் அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கெல்லாம் சொல்லியிருக்கா. கடைசியில் எல்லாமே ஒன்று தான், எல்லாம் பரபிரம்மம். இதே கான்செப்ட் தான் இந்த அபங்கத்தில் அவர் சொல்லியிருக்கார். ஸ்வரூபானந்த சுவாமியோட எல்லா அபங்கமுமே கிட்டத்தட்ட அத்வைத்த சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சொல்கிறார், ஜீவாத்மாவை சொல்கிறார், தன்னோட ஸ்வரூபத்தை முதல்ல புரிஞ்சுக்கும். ஏன்னா எந்த விதமான பிராந்தியில் இருக்காது. டோன்ட் பி அண்டர் எனி டில்யூஷன். வை? அனாதி அனந்த ஆஹே சீத்து. யூ ஆர் விதவுட் அ பிகினிங், விதவுட் அன் எண்ட். தேகமிழே அந்தி பஞ்சமகாபூதி. இந்த தேகம் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் பஞ்சமகாபூதத்தில் விலீனாயிட போகிறது. ஆனால் உன்னோட யுவர் நேச்சர், உன்னோட கதி அப்படி இல்லை. யூ cannot be destroyed. You will not be. Only the body will come to an end. ஸ்திதி தியாபரத்தி ஆஹே துஜி. உன்னோட ஸ்திதி அந்த மாதிரி இல்லை. நாம ரூபாத்மக மாயிக சம்சார. இந்த சம்சாரம் வந்து ஒரு மாய. நாம ரூபாத்மக, நாம ரூபம் எடுத்த இது ஒரு மாய இந்த சம்சாரம். ஆனால் நித்திய நிர்விகார தூச்சி ஏக்க. நீ ஒண்ணுதான் நித்தியம் நிர்விகாரம். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சுவாமி மணி சோடி தே அகந்தா. அந்த அகங்காரத்தை விட்டுவிட்டோம்னா அப்புறம் சுகே போகி சத்தா, சுகமா அந்த லிமிட்லெஸ் பவரை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். சுகே போகி சத்தா. என்ன என்ஜாய்மெண்ட், என்ன ரியலைசேஷன்? சோகம். சுகே போகி சத்தா சோகம் ரூப. நம்ம ஆதிசங்கர காலத்துலேருந்து எல்லா நம்ம சங்கராச்சாரியாலும் நம்ம பெரியவாளும் இதே சித்தாந்தம் தான் எல்லாருக்கும் திருப்பி நிரூபணம் பண்ணியிருக்கா. அதனால தான் இந்த அபங்கத்தை நாங்கள் இன்னைக்கு இதை எடுத்திருக்கோம். இதை பாட போகிறது வந்து ஸ்ரீமதி கீதா ஸ்ரீதர்.